ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பார்லிமென்டில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான வெள்ளியன்று லோக்சபா கூடியதும் ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். ராஜ்யசபாவிலும் ஹைதராபாத் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடந்த விவாதத்தின்போது பாரதிய ஜனதா, அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் குண்டுவெடிப்பை தடுக்க தவறியதாக மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டினர். ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கும் அபாயம் இருப்பதாக உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்திருந்த போதும் எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கேள்வி எழுப்பினார். அப்போது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை இலங்கை ராணுவத்தினர் கொடூரமாக கொன்றதை கண்டித்தும், போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கோஷமிட்டனர். இதையடுத்து சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் லோக்சபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலில் லோக்சபா மீண்டும் கூடியபோது குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் ஷிண்டே விளக்க அறிக்கை தாக்கல் செய்தார். The NIA, National Investigation Agency, will investigate the case in conjunction with the Andhra Pradesh Police. The situation is under control. I extend my heartfelt condolence for the bereaved families who have lost their near and dear ones in the blast. The government is committed to combat such cowardly terror attack, and it shall make all possible efforts to apprehend the perpetrators and masterminds behind the blast and ensure that they are punished as per the law. ராஜ்யசபாவில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தவறிவிட்டதாக பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி கோஷமிட்டனர். அதேபோல 2 நாள் தேசிய பொதுவேலை நிறுத்தத்தின்போது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்துக்கு இடதுசாரி உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினர். அதனால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது.